2வது விஷயம் வந்து எது உண்மை? இங்க உண்மை சொன்னேன் பார்த்தீங்களா? இங்க பொய்யாவும் இருக்கும், உண்மையாவும் இருக்கும். அப்போ அதேதான். இதுவும் மெக்காலருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. மெக்கால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 365 கற்சிலைகள் இருக்கும். காபா சுத்தி கற்சிலைகள் இருக்கும். அந்த கற்சிலைய வணங்குகிறாங்க. அந்த மெக்கால இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த கற்சிலைகள வணங்குறாங்க. இவங்க வணங்குறாங்க. இது எப்படி உண்மை அந்த கற்சிலைகள் உண்மை இல்ல அப்படின்னு தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கற்சிலைகளுக்காக அவங்க வந்து ஒட்டகத்த அறுத்து பலியிடுறதும், அதுக்கு காணிக்கை செலுத்துறதும், என்னென்ன சடங்குகள்லாம் மூட நம்பிக்கையற்ற சடங்குகள்லாம் மொத்தம் செய்வாங்க. அப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம செய்றோம். திரும்ப நம்ம அந்த கற்சிலைகள் வந்து நமக்கு எதுவுமே செய்ய மாட்டுது அப்படின்னு உணர்த்துறதுக்காக, குரான் முகமது நபி அவங்களுக்கு இறைக்கப்பட்டு, முகமது நபி அவங்க மூலியமாக அது எல்லா இடத்துக்கும் சொல்லப்பட்டு தான், குரான் வந்து இன்னைக்கு வந்து இவ்ளோ பெருசான ஒரு விஷயமா டிராவல் ஆகிட்டு இருக்கு. இன்னும் 1600 வருஷம் கடந்துடுச்சு. இன்ன வரைக்கும் குரான்ல ஒரு சின்ன எழுத்து பிழையோ, சின்ன ஒரு ஃபுல் ஸ்டாப்போ எதுவுமே மிஸ்டேக்ஸ் இல்லாம, இன்ன வரைக்கும் அறிவியல் அறிஞர்கள வியப்பூட்டும் வகையில ஆத்திட்டு இருக்கிறது தான் உண்மையான ரீசனே. எனவே இன்னைக்கான கன்டென்ட் முடியுது.